வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 5 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அவசியம் என்பது ஏற்படாது. இதுல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி என்பது முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் சென்று வருவது என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். நடைப்பயிற்சி செல்வது அரை மணி நேரம் எண்ணும் பொழுது, அதுல ஒரு 2 பாகங்களாக பிரிப்பது ரொம்ப நல்லது. 5 நிமிடங்களாக 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, மெதுவா நடக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகப்படுத்தணும், அதன் பிறகு வேகப்படுத்த வேண்டும். எவ்வாறு நம்ம கீழிருந்து மேல்நிலைக்கு செல்கின்றோமோ அதே போல அடுத்த பகுதியில வரும்பொழுது, ரிட்டர்ன் வரும்பொழுது அதே 5 நிமிடம் என்பது, அதாவது எவ்வாறு நம்ம கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு சென்றோமோ அதே போல ரிவர்ஸ்ல நடைபயிற்சி என்பது முடிக்கப்பட வேண்டும். நடைபயிற்சி செல்லும் பொழுது நம்ம பேசிக்கொண்டோ இல்ல செல்போன்ல பாட்டு கேட்டுக்கொண்டோ அது போல செல்வது என்பது தவறான ஒன்று. நடைபயிற்சி செல்லும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற ஆர்கனோடைய ஆக்டிவிட்டியை கவனிப்பது என்பது ரொம்ப நல்லது. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 20 நிமிடம் நடப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்பது நடக்கலாம், எந்த தவறும் இல்லை. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு எத்தனை மாதம் கழித்து நம்ம நடைபயிற்சி செல்ல வேண்டுமோ அதன் பிறகு ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. இப்போ சர்ஜரி முடிந்த பிறகு நீ நடைபயிற்சி போவது என்றால் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அரை மணி நேரம் சென்றார் போல் போலாமா என்றது தவறான ஒன்று. படிப்படியா ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் இது போல கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்றது என்பது ரொம்ப நல்லது. உடனே உங்களுடைய நடைபயிற்சி என்பது அதிகப்படுத்த வேண்டாம். ரொம்ப வேகமாகவும் நடக்க வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் முடிந்த அளவுக்கு நடங்க. இதுல நம்மளுடைய உடம்புக்கு பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி மட்டுமே போதுமா என்றால் அது போதாது. உடற்பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கலாம். உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்தால் போதுமான ஒன்று. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்தால் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி அந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இதுல உடற்பயிற்சி மட்டுமே செய்ய வேண்டுமா என்ற அர்த்தம் என்பது கிடையாது. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அது கூட பரவாயில்ல. இப்போ ஒரு சில பிளேயரா நீங்க இருந்தீங்கன்னா, இப்போ ஃபுட்பால் பிளேயரோ இல்ல ஹாக்கி பிளேயரோ இல்ல கிரிக்கெட் பிளேயரோ இது போல இருக்கும்பொழுது அந்த ஆக்டிவிட்டியே போதுமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ நீச்சல் அடிக்கிற பழக்கம் இருந்தால் அதுவும் ஒரு உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். சைக்கிளிங்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இப்போ ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றீங்களா, அதுவும் பரவாயில்ல. இப்போ யோகா செய்றீங்கன்னா அதுவும் பரவாயில்ல. உங்களால எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வரும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடற்பயிற்சி செய்வதனாலும் சரி இல்ல நடைப்பயிற்சி செய்வதனாலும் சரி, மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு தொடங்குவது என்பது நல்லது. எந்தெந்த பயிற்சிகள் செய்தால் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஆலோசனை ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதுல இந்த இரண்டுமே தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல நம்முடைய 12 ராஜ உறுப்புகள் நன்றாக செயல்படும். எந்த விதமான நோய்களும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள். உணவு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரொம்ப ஹார்டா ஒர்க் அவுட் பண்றோம்னா அவங்களுக்கு உணவு என்பது அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். 3 வேளை என்பது போதுமான ஒன்று. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நைட்ல 1 மணி 2 மணி இது போல உணவு எடுக்கக்கூடிய பழக்கங்களும் உண்டு. அது போல தவிர்ப்பது என்பது நல்லது. நைட்ல பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். இரவுல இந்த நெய் எடுப்பதோ அதே போல கீரை வகை எடுப்பதோ பரோட்டா எடுப்பதோ இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தயிரும் எடுக்கக்கூடாது. தயிர் எடுக்கிறதா இருந்தா நீங்க மோராக மதியமோ இல்ல காலை நேரமோ எடுப்பது என்பது நல்லது. உணவுன்னு பார்க்கும் பொழுது காலையில நன்றாக உண்ண வேண்டும் என்பது ஒரு முறை என்பது உண்டு. மதியம் ஒரு முக்காவாசி, அதாவது காலை என்பது ராஜா போல எடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மதியம் எடுப்பது சற்று குறைவான ஒரு நிலையில இருக்க வேண்டும். இரவுல அரைவாசி உணவு எடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். உணவு எடுத்த உடனே உறங்குவது என்பது தவறான ஒன்று. உணவு எடுத்து ஒரு 2.5 மணி நேரம் சென்ற பிறகு உறங்குவதும் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கிறோம். இது போல ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய ஜீரண சக்தி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம். தேவையில்லாத உணவுகளை இரவில் எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உடல் பருமன் ஏறாத வகையில உணவுகள் எடுப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கிறோம். இப்போ உணவு எடுக்கும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய உடல் பயிற்சியும் ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம இதுல
கவனிக்கக்கூடிய ஒன்றா நம்ம பார்க்கலாம். நான்காவது பாத்தீங்கன்னா உறக்கம். அதாவது நம்ம உறங்குவது பாத்தீங்கன்னா உணவு உண்ட பிறகு உடனே உறங்கலாமான்னு அது தவறான ஒன்று. ஒரு 2.5 மணி நேரம் கழித்த பிறகு உறங்குவது என்பது நல்லது. இதுல உறங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக டிவி பார்ப்பதோ இல்ல நம்ம செல்போன் பார்ப்பதோ தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு மணி நேரம் ஓய்வாக இருப்பது என்பது ரொம்ப நல்லது. உறங்குவதற்கு முன்பாக உறங்குவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 8 மணி நேரம் உறங்குவது என்பது ரொம்ப நல்லது. 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் உறங்குவது என்பது ரொம்ப தவறான ஒன்று. உடல்ல இருக்கிற உறுப்பு நன்றாக செயல்பட வேண்டும். அதற்கு நம்முடைய உறக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். சரியாக உறக்கம் இல்லாத ஒரு பட்சத்துல பலவிதமான நோய்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டு. அதனால உறக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். 5வது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதாவது மனக்கவலை இல்லாம எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தாலும் தூக்கம் என்பது வராத ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம். சில நோய்கள் வருவதனால அத்தோடைய காரணமாக அந்த தூக்கங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்களும், ஒன்று நம்மளுடைய வாக்கிங் பார்த்தோம், 2வது உடற்பயிற்சி, 3வது உணவு கட்டுப்பாடு என்பது பார்த்தோம், 4வது தூக்கம், 5வது ஸ்ட்ரெஸ். இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கும் பொழுது மருத்துவமனைக்கு கண்டிப்பா போக வேண்டாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.